அப்பா சக்தி. டேய் சக்தியா? சக்தியா எனக்கு தெரியாதா? என்னமோ புதுசா அறிமுகப்படுத்துற. தமிழிசை இணையர் சந்திரசேகர் ஜெயலட்சுமியோட பையன் தானே? அங்கிள் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா அங்கிள்? என்னப்பா இப்படி கேக்குற? உன்னை போய் மறக்க முடியுமா? நீயும் கார்த்திக்கும் 12வது படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் குரூப் ஸ்டடின்னு எங்க வீட்டுக்கு தானப்பா வருவீங்க. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா நானு? பரவாயில்லையே அங்கிள், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்படின்னா இவங்களையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் தெரியும்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா அங்கிள். இவங்க வந்து பிரீத்தி அங்கிள். ஓ, அவங்களும் என் கூட தான் ஒர்க் பண்றாங்க. என் ஃப்ரெண்டு தான். இப்போ என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாருமே சக்தியோட ஆபீஸ்ல தான் ஒண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நல்லதுப்பா. அப்புறம் சக்தி அங்கிள், இப்ப ரீசெண்டா உன் கல்யாணத்தை பத்தி கார்த்தி என்கிட்ட சொன்னான்ப்பா. ஆனா என்னால வர முடியலப்பா, சாரி. ஐயோ இதுல என்ன அங்கிள் இருக்கு? நீங்க என் கல்யாணத்துக்கு வரலனா என்ன? அதான் நான் உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டேன்ல. டேய் இன்னும் அந்த குடும்பத்தனம் உன்னை விட்டு போகலையேப்பா. அப்பா பார்த்த மாதிரியே தான் இருக்க. ஆண்டி, நீங்களும் அங்கிளும் கூட நான் அப்ப எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கீங்க. அதே லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 60ஆம் கல்யாணம் பண்ற பாக்கியெல்லாம் சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. பசங்க பேரன் பேத்திங்க எல்லாரும் இருக்கப்ப அவங்க முன்னாடி இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்ல அங்கிள்? நம்ம கையில என்னப்பா இருக்கு? எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான். நீங்க கவலையே படாதீங்க அங்கிள். உங்களோட மேரேஜ் லைஃப்ல 60ஆம் கல்யாணம் மட்டும் கிடையாது, அடுத்து சதாபிஷேகம்னு சொல்லுவாங்களே அந்த 80வது கல்யாணம் நடக்கும் பாருங்களேன். ஏன் சக்தி, அப்போ வச்சு இந்த கல்யாணம் பண்ண மாத்திக்கலாமா? ரொம்பதான் உங்களுக்கு அங்கிள். நீங்களும் என்ன அந்த குறும்புத்தனம் போகாம அப்படியே தான் இருக்கீங்க. சக்தி கிஃப்ட் கொடுத்துடலாம். மறந்தே போயிட்ட பாருங்க.